சாய்ராம் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நம்ம சீரடி சாய்பாபாவுடைய அற்புதங்கள் அதை தான் நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன்னா நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சொந்தங்கள் பேசினது, நானும் அவங்களும் பேசின ஆடியோ தான் இப்போ உங்களுக்கு போட போகிறேன். மெயின் பாபா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோலாம் அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. அது இந்த ஆயிலில் எவ்வளோ ஒரு மிராக்கிள் இருக்குது, இவ்வளோ அற்புதமான ஒரு சொல்லப்போனால் என்னோடய ஜெர்மனி தங்கை சொல்லுவாங்க, இது ஆயிலோடிக்கு ஒரு மருத்துவத்துக்கு காயுது, ஒரு அற்புத ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. என்னுடைய தங்கை சொன்ன மாதிரி பாருங்க சாய்ராம், இது என்ன மாதிரி ரிசல்ட்டு நம்மளுடைய சொந்தங்கள் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக என்னை பற்றி நம்ம ஆயிலை பற்றி பேசுகிறதுக்கு முன்னே நம்ம பாபாவை பற்றி சொல்லியிருக்காங்க. அது நேற்று தான் போட்டு கேட்ட உடனே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப அழுதுட்டேன். ஏன்னா பாபா நம்ம கூட எப்படிலாம் இருக்காரு அப்படின்றத வச்சு அழுதுட்டேன் சாய்ரா. பாபா புகழ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ சொல்லிக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன். இப்போ கொஞ்சம் நம்ம ஹோட்டல் வேலை அப்படின்றதுனால என்னால் அதிக வீடியோவில் வர முடியல. அப்புறம் நான் உங்களை ஒன்று கேட்குறேன், நான் ரொம்ப நாள் வீடியோவில் வராதால நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோவில் வரல. நான் உங்களெல்லாம் யாரும் மறக்கலை செய்கிறேன். மெயினாக சேலத்தில் இருக்கும் என்னுடைய சகோதரி ரமணி அக்கான்னு தான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் நான் உங்ககிட்ட பேசலை, நீங்கள் என்ன எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம். நான் அதனால் உங்களெல்லாம் மறப்பேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக சூழ்நிலைகள் பேச முடியாத காரணம். மற்றபடி உங்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது, சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரமே உங்களுக்கு கால் பண்ணி பேசுவேன், சரிங்களா? நான் கண்டிப்பாக பேசுவேன். மற்றபடி நான் பேசலை போகலை அப்படின்றத பற்றி தப்பாக எதுவும் நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம எல்லாமே சாய்பாபாவுடைய டிவைட்டி என்று சொல்கிறத தாண்டி பாபாவுடைய தொப்புள் உறவுகள் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு சாய் டிவைட்டிங்களும் நம்ம பாபாவுக்கு ஒரே குழந்தைகள் தான். இதில் ஜாதி மதம் வேதம் எதுவும் கிடையாது. அனைத்து பேருமே நம்ம எல்லாருமே பாபாவுடைய குழந்தைகள், அவருடைய தொப்புள் உறவு அப்படின்னு சொல்லலாம். அதில் சொந்தங்கள் தான் நம்ம எல்லாருமே. சொல்லப்போனால் மறந்துட்டீங்களான்னா, இப்போ கூட இடையில தேவி சொன்னாங்க, மாயவரத்தில் இருக்கிற அந்த பொண்ணு, அவளும் சொன்னா, அக்கா நீங்கள் என்னை மறந்துட்டீங்கன்னு நினச்சி நீங்கள் மெசேஜ் போட்டிங்கக்கா அப்படின்னுட்டு. நிஜமாகவே நான் யாரையுமே மறக்கலை செய்கிறாங்க, எல்லாரையுமே மறக்கலை, எல்லாரையும் ஞாபகம் வச்சுருக்காங்க. நீங்களே என்னை மறந்துட்டீங்களா, விளக்கமாக இருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். நான் என்னோடய சூழ்நிலை சரியில்லாதால, ஏன்னா வேலை இருக்கிறதால என்னால் பேச முடியல. மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒரு நாள் நானே கால் பண்ணுறேன், எல்லாருக்கும் பேசுகிறேன். மற்றபடி என்னை யாரும் மறந்துடாதீங்கன்னு சொல்கிறேன். உங்களை எல்லாரையும் ஞாபகம் நான் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் செய்யா. அப்புறம் இது பாபாவுடைய அற்புதங்கள் தான் நம்ம ஏற்கனவே போட்டது. இருந்தாலும் நம்ம பாபாவை பற்றி இப்போ சாய் சச்சரித்தை எப்படி நம்ம கேட்க நமக்கு சலிக்காதோ, அந்த மாதிரி ஒரு சகோதரி மதுரையிலேருந்து பேசுகிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரெக்கார்டை கேட்டவுடனே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப அழுதுட்டேன் நேற்று. எதுக்காக நான் அழுதுன்றது இதை நீங்கள் கேளுங்க. பாபா எப்படி நம்ம கூட இருக்காருன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க சார்.
அததான் வச்சு பேசுறேன். அப்பயே நினைப்பேன் நானு, நம்ம எப்படி போய் என்னைக்கு இவ்வளவு ஒரு ரிசல்ட் எப்படி நம்ம சொல்றோம்னு நினைச்சேன். அப்பதான் நினைச்சேன், ஒரு பொய்யை வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல, உண்மையதான் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பா நிஜமா சொல்லுங்க. என்ன மாதிரி யாருனாவது இந்த மாதிரி பேசிருக்காங்களா யூடியூப்ல? இந்த மாதிரி அடிச்சு பேசுனதே யாருமே இல்லை. ஏன்னா திருப்பி திருப்பி நீங்க அதே சொல்றீங்க பாத்தீங்களா? அப்படியாவது நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம், மக்கள் அதை முடிஞ்சு அதை வாங்கிக்கிறோமா அப்படின்னு நினைக்கிறீங்க. நீ காசு லாபம் அப்படின்னா அது ஒரு பக்கம், அது கிடக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதை நீங்க போட்டு சேர்க்கறதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவா பார்த்து நீங்க போட்டு பேசுறீங்க பாருங்க, அதுதான் ஹைலைட்டே. கண்டிப்பா நானே இப்ப நிறைய ஆயில் வந்து விக்கிறவங்க நிறைய பேர் வந்து யூடியூப்ல நீங்க பாக்குறீங்கல்ல, ஆமா போடுவாங்க. ஆனா அது வந்து இவ்வளவு ஒரு ஸ்லோவா இருக்கு. எப்ப பார்த்தா ஒவ்வொரு வீடியோ போடும்போது பாபாவை பக்கத்துல உட்கார வச்சு அவர் முன்னாடி அந்த டேபிள்ல நீங்க வச்சு பேசுறீங்க இல்லைங்களா? அதுதான் அவர் முன்னாடி எந்த பொய்யும் சொல்ல முடியாது. கண்டிப்பா அவரை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாத்தையுமே உள்ளத மட்டும்தான் நீங்க சொல்றீங்க. ஆமா, அது நான் எழுதியெல்லாம் வச்சு பேச மாட்டேப்பா. எனக்கு என்ன தோணுதோ அதுதான் பேசுறேன். கண்டிப்பா நீங்க எதேச்சியா நீங்க பேசுறீங்க. ஆமாண்டா, ஒரு வியாபார நோக்கத்தோட நீங்க பேசலாம். செம்மடா செம்மடா. கண்டிப்பா இதுல பேசணும்னா காசு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கமே உங்களுக்கு இல்ல. ஆனா அத மக்களுக்கு சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் மாமா வந்து உங்க கூடயே இருக்கு. எனக்கு இதை நீங்க சொல்லும் போது என் கண்ணெல்லாம் கலங்குது. நான் அவரு சொல்லட்டா, இன்னைக்கு நான் ஒரு ஏழை, நான் கஷ்டப்படுறேன். ஆனா வந்து இன்னைக்கு இதால உங்க குழந்தை நல்லா இருக்காங்கன்னா அது என் குழந்தை மாதிரிதான் நான் பாக்குறேன். கண்டிப்பா ஏன்னா வச்சுக்கீங்களா, அது பாப்பாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா சும்மா இது ஒரு வார்த்தை பேசுறேன் இது அப்படி எல்லாம் கிடையாதுதான். எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட பொருள் என் கையில இருக்குது. இது மட்டும் இல்ல, இனி நிறைய நம்ம கொடுக்க போறோம். கண்டிப்பா எதுவும் அன்னதானத்துக்கு நிகரான ஒரு ஒண்ணுதான். ஏன்னா நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சு, ஆனா இதுக்குதான் இது குணமாகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே பயங்கர நோய், எல்லா நோயும் சொல்றாங்கல்ல, எல்லாருமே இந்த ஆயில் எடுத்து தடவிட்டாங்கன்னா போதுட்டா. நீங்க சொல்றீங்க தலையில உச்சில வைக்கிற எண்ணெய் வந்து வயிறு வலி தீருது, அதுல ஒரு வியாதி தீருதுன்னு சொன்னா இது எப்படிப்பட்ட சாதாரண ஒரு 100 ml எண்ணெய் தான், அதுல வந்து இவ்வளவு படம். சரியா வந்து இப்போ அவங்க பேசுனது பாதி வீடியோ தான் நான் போட்டிருக்கிறேன். முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. மெயின் என்ன பிரச்சனை அவங்க பொண்ணுக்குன்னா, இந்த மாதவிடாய் காலத்தில் வந்து இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்னு பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க. வெள்ளைப்படுதல்னும் போது உடம்பு ரொம்ப சூடாகி வெள்ளைப்படுதல் வந்துடும். வந்தாலே அந்த பொண்ணுக்கு ரொம்ப வயிறு வலி வருமா, மாதமே ரொம்ப வயிறு வலி வரும் அந்த பிள்ளைக்கு. வயிறு வலி வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய்கிட்டே இருப்பாங்களாம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்பப்போ காமிச்சு கொண்டு வந்தால் தான் நல்லா ஆகுமா. ஆனால் நம்ம ஆயில் வாங்கி தடவிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு தடவிருக்காங்க. தடவின பிறகு அந்த பிள்ளைக்கு வந்து அந்த வெள்ளைப்படுதல் அப்படின்றது சுத்தமாக கிடையாதான். வயிறு வலியுடைய மெயினா அது ரொம்ப பயங்கர ஒரு மிராக்கலாக சொன்னாங்க, ஒரு அதிசயமாக சொன்னாங்க அவங்க. அந்த பொண்ணுக்கு வந்து வயிறு வலி கிடையாது, நல்லா இருக்கிறா அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ பேசியிருக்காங்க. சரியா மெயினாக வந்து பாபா நமக்குள்ளே எப்படி இருக்காரு, என்ன செய்கிறாரு அப்படின்லாம் சொல்லி பேசினாங்க. இது வந்து நேற்று போட்டேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ எடுத்து போட்டதில் வந்து பாபா நம்ம கூட இருந்தது, இந்த மாதிரி பூ போட்டது அப்படி அதெல்லாம் சொன்னது. அப்புறம் இன்னொரு விஷயம் செய்யா, இந்த கருவிழிகள் இருக்குது பார்த்தீங்களா, அவரை பார்த்தாலே நேச்சுரலாக அப்படியே நம்மளை பார்ப்பார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பாபா வந்து ஒரு வீட்டுக்கும் தரிசனம் கொடுக்க வரார், நேரில் வரார் அப்படின்றது தான் அர்த்தம். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் நேரடியாக பார்வையிடுறாரு, உங்களை நேராக பார்க்குறாருன்னு தான் சொல்லலாம். நம்ம பாபா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க தத்ரூதமாக அப்படியே நேச்சுரலாக அப்படியே நேராக பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா அதே மாதிரியே அப்போ இன்னொரு விஷயம், நிறைய பேர் எல்லாருமே நிறைய ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு கால் தான் பண்ணின உடனே 2 ரூபாய் காயின் வச்சு இங்கே நேர்த்தி கடன் வைப்போம். அது இவர்கிட்ட வச்சாலே காலையில் வச்சா உடனடி அந்த நேரமே அவர் வந்து எல்லாமே குணப்படுத்துவார், எல்லா பிரச்சனையும் தீர்த்துடுவார். ஒருத்தருக்கு 2 பேருக்கு உயிரை காப்பாற்றிருக்காருன்னா கணக்கே கிடையாது. நிறைய பேசியிருக்காரு, நிறைய பேருக்கு மக்களுக்கு செஞ்சுருக்காரு. அது எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்களும் பாருங்கள். உங்களுக்கும் எதனா வேண்டுதல் இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள், பேசுங்க. பாபா கிட்ட நீங்கள் வேண்டிக்கிங்க. அவர் வந்து இப்போ வீடியோவில் பார்க்குறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. வீடியோவில் வந்து அப்பா வராரு, வீடியோவில் தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க.
இந்த வீடியோவை நீங்கள் யார் பார்த்தாலுமே அப்பா உங்களுடைய குறைகள், உங்கள் கஷ்டம், கண்ணீர், உங்களுக்கு என்ன தேவைனாலும் அவர் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போகிறாரு. எல்லா கஷ்டமும் உங்கள் வாழ்க்கையில் தீரப்போகுது அப்படின்ற மாதிரி தான். கண்டிப்பாக பாபா உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு அற்புதங்கள்லாம் கொடுக்கறதுக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு வராருன்னு சொல்கிறேன் நான். எல்லாருக்குமே நல்லது நடக்கும். எனக்கும் நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கும் நல்லது நடக்கும். நிறைய மிராக்கள்லாம் பண்ணியிருக்காரு சாய்ராம். இனி டெய்லி ஒரு மிராக்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதில் வந்து பயங்கரமான ஒரு மிராக்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். நான் என்ன சொல்ல போகிறேன், பாபாவுடைய அற்புதங்களில் என்ன சொல்ல போகிறேன்றதை நீங்கள் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் யாருக்குன்னா அது மாதிரிலாம் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள் சாய்ராம். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நானும் பாபாவும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சாய்ராம். கண்டிப்பாக நீங்கள் வந்து யாரெல்லாம் இந்த செகண்ட் கண்ணீரோட, கஷ்டத்தோட, கடனோட, எதுவுமே இல்லை, நாளை வாழ்க்கை என்ன, ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற நேரத்தில் பாபா உங்கள் வாழ்க்கையை புதுப்பிச்சு ஆரம்பித்து கொடுக்க போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நானும் பாபாவும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். லைக் பண்ணுங்கள்.